மோடி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது வர வர ஒரு பதட்டத்தை காட்டுது. எந்த புள்ளி விவரமும் ஆதாரமும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாங்க. பட்ஜெட்ல 15% நிதி ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட முயற்சி நடந்தது அப்படிங்கறத சொல்றாரு. இனிமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அந்த முயற்சி நிறைவேறும் அப்படிங்கிறாரு. எந்த ஆதாரத்தோட அடிப்படையில் வரேன் பதட்டத்தோட ஒரு அடிப்படையா இதை நம்ம எடுக்கிறதா பேச்சு? சகோதரி கலைச்செல்வி வணக்கம். நான் 3 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப நான் யார்கிட்டையும் நான் குறுக்கில் அமைதியாக கேட்டிருந்தேன். அது போல 3 பேரும் அமைதியாக அவங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், உங்கள் கல்விக்கு சேர்த்து. நீங்க குறுக்கிட்டலாம் ஒன்று தவறு இருக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஒரு பதட்டம் இருந்திருந்துன்னு சொன்னா அது உண்மையான பாஜக காரணம், பாஜக தலைவருக்கு பதட்டம் இருந்துன்னு சொன்னா அவங்க உண்மையான பாஜக காரணமாக இருக்க முடியாது. ஆக பதட்டம் என்று நிறைந்த பாஜகருக்கு ஒரு என்ன சொல்றது, எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு. பதட்டம் என்பது இருந்தால் பாஜக இருக்க முடியாது. ஆக மோடி அவர்கள் அடிப்படையில் சிறு வயதிலே நாட்டுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். அவர் ஏதோ நாட்டுக்காக அதிகார பசியை சுவைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வரவில்லை. இந்த நாட்டை மக்களை முன்னேற்றணும், இந்த நாட்டை உலகங்கள் எந்த கொண்டுட்டு போகணும் கற்பனையோட சிறு வயதிலிருந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு உலக நாடுகள் வலிமையாக உலகம் மற்றும் தலைவராக நீங்க இன்னைக்கு உலகத்தை இவர்களை சொல்லலாம். இங்க உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள், இங்க உள்ள காங்கிரஸ் கட்சியில் வயிற்று என்னன்னு சொல்லலாம். இன்னைக்கு உலக நாட்டு மக்களுக்கு தெரியும் உலகத்துல வலிமையான தலைவர் யார், நரேந்திர மோடியா யாராரு. அதனால அது இவர்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கின்றது. நான் என்ன சொல்றேன்னா, எந்த இடத்துலயும் எங்களுக்கு பதட்டம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், நீங்க பல கட்சிகள், நாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் வகுத்த சட்டமேத அம்பேத்கர் வகுத்த சட்டத்தை மதிக்க வேண்டும். அப்படின்னா என்ன, மத ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டுல இருக்கக்கூடாது என்பது அம்பேத்கருடைய கனவு. அதை நான் உயிரோடு இருக்க வரை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றார். இதுல எந்த தவறு இருக்க முடியும்? நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி சொல்லுது தேர்தல் இருக்கையில் சிறுபான்மை என்ன பெறால் பொருட்கொள்ளலாம் சார். உங்க சிறுபான்மை என்ற மொழி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம். உங்களுடைய சிறுபான்மை மொழி என்பது இந்த தாஜா அரசியல் இஸ்லாமியர்கள் தான். நான் என்ன கேட்கிறேன்னா, இஸ்லாமியர்களுக்கு நீங்க ஒரு வாக்கு வங்கிக்காக நீங்க செய்றீங்க. நான் என்ன சொல்றேன், நீ கர்நாடகாவில் உதாரணம், கர்நாடகாவில் இடஒதுக்கீடு எடுத்து ஓபிசி இடஒதுக்கீடு முழுமையாக, அதாவது இஸ்லாமியர்கள் சில பேரை சேர்க்கலாம். இப்ப குஜராத்ல கூட பாத்தீங்கன்னா அதுல சில சில இஸ்லாமிய பிரிவு குஜராத்ல சேர்க்கப்பட்டிருக்குது. ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் பிற்படுத்தோட இடஒதுக்கீடு சேர்த்து அந்த பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுடைய இதெல்லாம் பாதிக்க செய்தது யாரு சார்? அப்ப இன்னைக்கு உங்க கூட்டணியோட இருக்கக்கூடிய தேவகவுடா தானே செஞ்சாரு கர்நாடகத்துல. அதன் பிறகு பாஜக ரத்து செய்தது. அதன் பிறகு இப்ப மறுபடியும் அந்த உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு. அது திருப்பி காங்கிரஸ் நாங்க அதை ஏற்கவில்லை. அதன் பிறகு நாங்க இது பண்ணிட்டோம். அதுக்கு அதன் பிறகு இதை நாங்க ஏற்கல, நாங்க செய்யல. இப்ப காங்கிரஸ் அதை அங்கீகரிக்குது. இப்ப தெலுங்கானாவில் நோக்கம் என்ன, தெலுங்கானாவில் இதே பிரச்சாரத்தை தான் காங்கிரஸ் செய்திருக்குது. அதனாலதான் சொல்றோம், வாக்கு வங்கி அரசாங்கம் இது செய்யாதீங்க. இன்னைக்கு கடைகோடி 140 கோடி மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அத்தனை திட்டங்களையும் இன்னைக்கு கேஸ் இணைப்பா இருக்கலாம், வீடு கட்டு திட்டம் அத்தனையும் பாத்தீங்கன்னா மொழி இனம் மதம் பார்க்காம கடைகோடி மனிதனுக்கும் போய் சேர அளவுக்கு நலத்திட்டம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் செய்யறாங்க சரி. ஆனா நான் இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்துல 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே ஏன் இந்து முஸ்லிம்னு பிரிக்கணும்? அப்ப இந்தியர்களுக்கு செய்யறீங்க, மக்களுக்கு செய்யறீங்க, அந்த நோக்கத்துல போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க. பட்ஜெட்ல தனி பட்ஜெட் முஸ்லிம்க்குன்னு 15% போடுவாங்க. இந்த பேச்சு எதோட இதை காட்டுது உங்களுக்கு? ஒரு பதட்டமா, பயமா, இல்ல இந்து வாக்குகளை கன்சால்டேட் பண்ணணும்னு காட்டுதா? எந்த ஆதாரம்னு கேக்குறாங்க அவங்க. கேக்குறது ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஆதாரம் என்ன சொல்லுங்க. 15% நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்லன்னு சொன்னது எதை வச்சு சொன்னாரு மோடி அவர்கள்? இப்ப உதாரணமாக நீ காங்கிரஸ் தேர்தலுக்கு போய் 8க்கு போங்க. ஒரு சாராம்சத்தை நான் சொல்றேன். அது 8ல பாத்தீங்கன்னா பல சலுகைகள் கொடுக்கும். அதுல குறிப்பிட்ட சிறுபான்மையிற்கு ஒப்பந்தத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை. நான் என்ன கேட்கிறேன், எந்த சிறுபான்மையர் யார்? நீ ஏன் சார் ஒப்பந்தத்தில் எல்லாம் போய் நாட்டுல சிறுபான்மைக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? யார் தரமான ஒப்பந்தக்காரர், அவர் தகுதியானவரா, கொடுத்த பணிகளை அரசு பணிகளை செய்வாரா, அப்படித்தானே பார்க்கணும். நீங்க ஏங்க இதுல எல்லாம் போய் நீங்க மதத்தை புகுத்துறீங்க, தாஜா செய்றீங்க? இது பேர் என்ன? இதுதான் உங்களோட உள்நோக்கம். நான் சொல்றேன், நீங்க கர்நாடகாவில் இன்னைக்கு தெலுங்கானாவில் பிரச்சாரத்தை சொல்லியிருக்காங்க, நாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி எடுத்து அதுல இருந்து நாங்க இஸ்லாமியர்கள் கொடுப்போம்னு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இவரு ராகுல் காந்தி பேசுற பேச்சை முழுமையாக தெலுங்கானாவில் கேட்டீங்கன்னா அது பதில் சொல்ல முடியும். இவர்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். நாங்க எந்த இடத்துலயும் பேசல மேடம். நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்,
நீங்க ஓட் ஜிகாத்துங்கிறீங்க. நீங்க சல்மான் குர்ஷித்தோட உறவினர் ஊபியில அங்க ஒரு இஸ்லாமியர்களை ஒருங்கிணைந்து என்ன சொல்றாங்க, நாம இந்த முறை ஓட் ஜிகாத்தில் ஒன்றுபட்டு இவர்களுக்கு ஓட்டளிக்கணும், பாஜக ஓட்டளிக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் இதுக்கு நாங்க பதில் சொல்லி தானே ஆகணும். இதெல்லாம் சரத்பவார் அதே ஓட் ஜிகாத்தை பண்றது பாஜகங்கிறாரே. அதாவது நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த வேலையை பாஜக பண்ணுதுன்னு சரத்பவார் சொல்றாரு. நீங்க எதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றது உங்கள இல்ல, நான் காங்கிரஸ் கட்சி. நான் என்ன கேட்கிறேன், நாங்க வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒரு பகுதின்னு என்னுடைய ராஜ்நாத் சிங் அவர் சொல்றார். உடனே ஃபரூக் அப்துல்லா சொல்றார், ஆஹா பாகிஸ்தான் பார்த்து சும்மாவா இருக்கும், அது என்ன வந்து வளையல அணிஞ்சிட்டுன்னு கேட்கிறார். அப்பதான் பிரதமர் சொல்றாரு, இது வந்து வளையல் அணிஞ்சிட்டு சொன்னோம்னா வந்து நாங்கள் வளைய அணியும் இப்போன்னு சொல்றாரு. இந்த நாட்டுடைய இறையாண்மை வந்து தாஜா அரசியலுக்காக பாகிஸ்தானுக்கு பயப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. நரேந்திர மோடி அரசு ஒருபோது விடாத நான் சொல்றோம். இதுக்கு பதில் சொன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு செய்தி முடிச்சிடறேன். நீங்க அதே போல இவர் என்ன சொல்றாரு, மணிசங்கர் ஐயர் வந்து பாகிஸ்தானை குறைச்சு பயப்படக்கூடாது, அது அணுகுண்டு வச்சிருக்குது. சார் நீங்க பயப்படுங்க சார், இந்த நரேந்திர மோடி பாஜக இருக்கிற வரலும் இந்த நாட்டு மக்களை நாங்க ஒருபோதும் பயப்பட விட மாட்டோம், எகிரி அடிப்போம். நீங்க வந்து புல்வாமா அட்டாக்ல வந்து புட்டுத்த அடியில இருந்து பாகிஸ்தான் இன்ன வரல மீற முடியாத வச்சிருக்கோம். அதனால உங்களை மாதிரி நாங்க இல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, அப்பதான் சொல்றாரு எங்க யோகி என்ன சொல்றாரு, பாகிஸ்தான் அணுகுண்டு நீங்க வச்சிருந்தா நாங்க என்ன அணுகுண்டு ஃப்ரிட்ஜ்லயே வச்சுன்னு கேட்கிறாரு. எதிர்மணி ஆடுறோம், எங்களை பிரச்சாரம் வேற மாதிரி கட்ட